ஓம் அரஹர நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேரூர் அமர்ந்த அரசே போற்றி, பேரூர் சுயம்புநாதா போற்றி போற்றி. வாகர்த்தா விவ சம்ரக்தோ வாகர்த்த பிரதிபக்தஜே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. காதலாகி கசிந்த கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. அன்பார்ந்த பக்தகோடி அன்பர்களே, நமது திருவாரூர் டு மயிலாடுதுறை சாலையில் பேரளம் என்று திரு ஊரிலே பவானி அம்பிகா சமேத சுயம்பநாதர் சுவாமி ஆலயமானது இறைவன் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிவாலயமாக இருக்கின்றது. சுவாமி சுயம்பநாத பெருமான் சுயம்புமூர்த்தியாக கார்ஜனா ரிஷி முனிவருக்கு அனுகிரகம் செய்து இந்த லோகத்தில் வியாதிகள் நிவர்த்தியாகணும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் செய்து சுயம்புமூர்த்தியாக காட்சியை கொடுத்து இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயம் தரிசனம் செய்வதற்கு இந்த ஒரு சுவாமியை தரிசனம் செய்தால் அந்த அனுகிரகத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்பது சுவாமியினுடைய அனுகிரகமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் கார்ஜனா ரிஷி முனிவராகப்பட்டவர் இந்த க்ஷேத்திரத்தில் இந்த ஆலயத்தில் வந்து சுவாமியை விடங்கர் மூலமாக பூஜை செய்து அந்த பூஜையினுடைய ஆத்மார்த்தத்தினுடைய செயல்னாலே இந்த ஆலயத்தில் சுவாமி அவர் சிந்தையில் போய் என்னை நினச்சி இங்கே நீ பூஜையெல்லாம் பண்ணுற, உன் கண்களுக்கு என் திருநாமங்கள் எத்தனையெல்லாம் தெரிகிறதோ அத்தனை திருநாமத்தையும் சொல்லி என்னை நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமி அனுகிரகம் பண்ணுறார். அப்படி அனுகிரகம் பண்ணும்போது அவர் பூஜை பண்ணும்போது அவர் கண்களுக்கு எத்தனை திருநாமங்கள்லாம் தெரிகிறதோ அத்தனை திருநாமத்தையும் சொல்லி இங்கே வழிபாடு பண்ணுறார் கார்ஜனா ரிஷி முனிவர். அவர் எத்தனை சுவாமியை சொல்லி பூஜை பண்ணாருங்கிறது அவருக்கும் தெரியாது. அப்படி அவர் பூஜை பண்ணும்போது சுவாமி இங்கே லிங்கமூர்த்தியா சுயம்பு மூர்த்தியா பூமியிலேருந்து வந்து அவருக்கு இங்கே காட்சியை கொடுக்குறார். நீ இங்கே என்னை நினச்சி நான் பூஜையெல்லாம் நீ பண்ணியிருக்க, என்னை நினச்சி நீ எத்தனை திருநாமத்தை சொல்லி நீ என்னை வழிபாடு பண்ணியோ அத்தனை திருநாமத்தின் ஒரே ரூபமாக நான் உனக்கு இங்கே காட்சியை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிவாலயத்திலும் தரிசனம் செய்வதற்குண்டான பலன் இந்த ஒரு சுவாமி என்னை நீ பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமி இந்த லோகத்தில் இருக்கிற அத்தனை சிவாலயம் தரிசனம் பண்ண பலன் நான் உனக்கு இங்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சுவாமி இங்கே அனுகிரகம் பண்ணுறார். அதே மாதிரி இந்த கோவிலில் விபூதியை முறத்தில் போட்டு சுவாமியினுடைய திருநாமத்தை எழுதி மூலமந்திர ஜபம் அபிஷேகம்லாம் பண்ணி அதில் பூஜையெல்லாம் பண்ணி அந்த விபூதியை 48 நாள் சாப்பிட்டுட்டு வந்த சுவாமி வியாதியை நிவர்த்தி பண்ணுறேன்னு சொல்லி சுவாமியினுடைய அனுகிரகமாக இந்த கோவிலில் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் ராமருடைய தகப்பனாருக்கு சிரார்த்தம் பண்ணி இங்கே முக்தியை நேராகவே வந்து வாங்கிட்டு போகிற ராமபிரான்.
அதே மாதிரி இந்த லோகத்துல பார்த்தேன்னா சிவாலயத்துல பவானி அப்படின்னு எந்த சிவன் கோவிலையும் அம்பாளுடைய தாயார் திருநாமமாவது எந்த கோவிலுமே கிடையாது. தமிழ்நாட்டிலே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கோவில்ல அம்பாள் பவானியா இங்க இருக்கா. லலிதா சகஸ்ரநாமத்துல பவானியே நமகான்னு ஒரு நாமாவளி உண்டு. அப்போ அந்த பவானி அப்படின்னா பவானின்னு சொல்லிட்டா ஒரு சகஸ்ரநாமம் சொன்ன பலன் அந்த பவானிக்கு உண்டு. அதே மாதிரி எதையும் நம்ம வீழ்த்தக்கூடிய ஒரு பவரும் பவானி கிட்ட உண்டு. அதே மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை அபிவிருத்தியா ஜெயமாக்கி கொடுக்கக்கூடியதும் அந்த பவானிக்கு உண்டு. அதனால சுவாமியும் இங்க சுயம்பமூர்த்தியா இங்க காட்சி கொடுக்குறார். அதே மாதிரி அம்பாளுக்கும் இங்க பவானின்னு பேரு. இந்த லோகத்துல வியாதிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுவாமியினுடைய மகா ஒரு சங்கல்பமா இங்க இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிவாலயத்துக்கு நீங்கள் போய் ஒரு அபிஷேகம் பண்ணினாலோ ஒரு விளக்கு போட்டாலோ சரி, இந்த ஒரு சுவாமிக்கு நீங்கள் அதை பண்ணும்போது இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுவாமிக்கும் நீங்கள் பண்ணின பலன் நீங்கள் சுவாமி உங்களுக்கு கேட்ட உடனே கொடுத்துட்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா சுவாமி மேற்கு ரூபமாக இங்கே இருக்கார். ஏன்னா இந்த லோகத்தில் பார்த்தேன்னா மேற்க பார்த்த சுவாமிங்கிறது ரொம்ப அபூர்வம், ரொம்ப கம்மி. அந்த மேற்க பார்த்த சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா வீரியம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பூஜையும் கரெக்டாக நடக்கணும். அதே மாதிரி அனுகிரகமும் நீங்கள் கேட்ட உடனே கிடைக்கும் அந்த சுவாமிகிட்ட. ஏன்னா அதுதான் மேற்க பார்த்த சுவாமி. அவர் இருக்காருன்னா அவருக்கு யார் பூஜை பண்ணணும், அவருக்கு யார் இருக்கணும், யார் போகணும், யார் என்ன பண்ணணுங்கிறது அவரால் விதிக்கப்பட்டது தான். அதே மாதிரி இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பவானி அப்படின்னு சொன்னேன். சண்டிகாயி நமாஹா அப்படின்னு சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி உண்டு. அதே மாதிரி தேவி மகாத்மியத்தில் ஒரு அத்தியாயமாக இருக்கக்கூடியது பவானி. பவானி அப்படின்னா தேவி மகாத்மியத்தில் ஒரு பேராஃப் உண்டு. அதனால் இந்த கோவிலில் நவராத்திரி மகா சண்டியாகமானது ரொம்ப விசேஷமாக சிறப்பாக நடந்துட்டுருக்கு இந்த கோவிலில். ஆனால் அந்த சண்டி ஹோமம் எதுக்கு பண்ணுறோம், எந்த சுவாமிக்கு பண்ணுறோன்னு கேட்டீங்கன்னா பவானியை நினச்சி அம்பாலோட எந்திரத்தில் தான் பூஜை நடக்கும். ஆனால் கலச அபிஷேகம்னு பார்த்தீங்கன்னா துர்க்கைக்கு தான் நடக்கும் இங்கே இந்த கோவிலில். ஏன்னா எல்லா கோவில்லையுமே பார்த்தீங்கன்னா துர்க்கை தான் பண்ணுவா. ஆனால் நம்ம கோவிலில் துர்க்கைக்கு தான் பண்ணுறோம். ஆனால் அம்பாளுடைய ஸ்ரீசக்கர எந்திரம் அதில் தான் பூஜையும் நடக்கும். இங்கே நவராத்திரி சண்டி ஹோமத்தில் 9வது நாள் சாயங்காலம் ஆரம்பம், 10வது நாள் மத்தியானம் பூர்த்தி ஆகிடும். 2 காலமாக இங்கே பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு தனி விசேஷம் இந்த கோவிலில். இந்த ஊருக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் இருக்குது. இந்த பக்கம் திருச்சியிலேருந்து வர மாதிரி இருந்தால் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் வரலாம். இல்லை திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகிற வழியில் பேரளம்னு கேட்டு இறங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படி திருவாரூர்லேருந்து மாயரம் போனாலும் சரி, மாயரத்துலேருந்து திருவாரூர் போனாலும் சரி, பேரளத்துக்கு நடுவில் இருக்குது. அதனால எந்த பக்கம் வந்தாலும் இங்கே இறங்கி விடலாம். கோவிலில் சீக்கிரமாக எளிதில் அடைஞ்சிடலாம். நீங்கள் ஓம் ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோ மே ஹஸ்து சதா சிவோம். பேரோர் அமர்ந்த அரசே போற்றி, பேரோர் சுயம்புநாதா போற்றி போற்றி.